வெல்கம் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலை, இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதிலே பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆன்சர் கீ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம ஆன்சர் கீஸ் பார்த்தரலாம். இந்த கொஸ்டின் ஃபிகர், இது ஆன்சர் ஃபிகர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கண்ணாடி பிம்பம். இது நீங்கள் வந்து கொஸ்டினில் அவங்க சொல்லலாம், நீங்கள் மீன் பண்ணிக்கணும். இப்படி இருக்கிறது கண்ணாடி பிம்பம். இந்த கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் இதுதான் கரெக்ட். ஏன்னா கண்ணாடி பிம்பம் வந்து அப்படியே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எந்த சைடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கட்டை அப்படி இந்த சைடு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும், அப்படியே இந்த சைடு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதே போல் இதுவுமே கண்ணாடி பிம்பம் தான். இதுக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோலே அதே போல் தான். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஏன்னா இந்த டார்க்காக இருக்கிறது இந்த சைடு வந்துடும், அப்புறம் இந்த கோடெல்லாம் இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய கண்ணாடி பிம்பம்க்குரிய ஆன்சர் ஃபஸ்ட்டு தான். ரயில்வே பாதுகாப்பு அவசர கால உதவி எண் பார்த்தீங்கன்னா 139. இந்த 139 ரீசெண்ட் டேஸில் நியூஸ்லாம் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பாலியல் புகார்லாம் அதிகமாக நடக்குது இல்லையா ட்ரெயினில், அதனால் எகெயின் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த நம்பர் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து ரயில்வே பாதுகாப்பு அவசர கால உதவி எண், மெயினாக பெண்களுக்கான உதவி எண் கூட சொல்லலாம். அதனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். 139. அணு அளவு சோடியத்திலிருந்து குளோரினுக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குளோரினுக்கு போகும்போது அந்த அணு அளவு குறைகிறது. அதான் இதுக்கு ஆன்சர். இந்திய ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டல்ஹவுசி பிரபு. டல்ஹவுசி பிரபு இந்திய ரயில்வேயின் தந்தை. ரயில்வே சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருந்தால் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹவுசி பிரபு. அது மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கினாங்க? 1853 எந்த வழித்தடத்தில் இந்தியாவோட முதல் ரயில் ஓட்டம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாலாஜாலேருந்து சென்னை வரைக்கும் தொடங்கினாங்க ஃபஸ்ட்டு. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் இடம் பார்த்தீங்கன்னா நாசிக். இது மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் இடம் நாசிக். இந்த ரூபாய்க்கு வடிவமைத்தவர் வந்து உதயகுமார், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. போபால் விஷவாயு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பிக் ப்ராப்ளம்ன்றனால எப்போவுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா எக்ஸாம்லேயும். மீத்தல் ஐசோசைனேட் தான் போபால் விஷவாயு. போபால் துயரம் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் இந்த விஷவாயு தான். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஏதாவது ஒரு அமைச்சர் கேட்கலாம். ராஜ்நாத் சிங். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 முக்கோணங்கள். நான் நேற்று வீடியோ போடும்போதே சொன்னேன், கண்டினியூஸ் ஸ்டார் வந்துச்சுன்னா 10 முக்கோணம் இருக்குன்னு. இதில் வந்து 8 முக்கோணம். இது ஈஸி தான். 1 2 3 4 5 6 முக்கோணம் தெரியுது. அப்புறம் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்கள், இது 7. இப்படி வந்திருக்கு இல்லையா, அது 8. இப்படி வந்திருக்கிறதும் இதை சேர்த்தா மொத்தம் 8 முக்கோணங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாருக்கு 8, கண்டினியூஸாக போகிற ஸ்டாருக்கு 10 முக்கோணங்கள். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று வீடியோ பார்க்கலனாலும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆர்ஆர்பின்னு இருக்குது. அந்த ஆர்ஆர்பின்னு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள்? இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. இப்போ ஆல்ரெடி அந்த பிக்சர் பார்த்தா அதில் 8 முக்கோணங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பிக்சரும் இந்த பிக்சரும் ஓரளவுக்கு சேம் தான். இப்போ பாருங்கள், அதனால் இந்த கொஸ்டினுக்குலாம் டைம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ ஆல்ரெடி இந்த பிக்சரில் 8 முக்கோணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது 2ஆக டிவைடாக இருக்கா, அப்போ 10 ஆச்சு. இங்கே
12 ஆச்சு. அது இல்லாமல் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கோணம் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 13. அதே போல் இப்படி ரிவர்ஸில் 14. பிக்சர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டிடுறேன். ஆல்ரெடி நார்மல் ஸ்டாரு, டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாரு 8 இருக்குது நமக்கு தெரியுது. அது இல்லாமல் இது ஒரு முக்கோணம் 9, 10, 11, 12. அப்புறம் இந்த இப்படி வந்து நிற்குது பாருங்கள், இது 13. அப்புறம் பின்னாடி இப்படி இருக்கு இல்லையா, இது 14 பேக் சைடு இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டாரில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் வந்து 14. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 முக்கோணம் இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது, இதுதான் தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது ஒரு 8 முக்கோணம் ப்ளஸ் இப்படி பாருங்கள் 1. அப்போ 4 சைடு வரும்ல, 2, இப்போ 3, இப்படி ஒன்றா 4 ப்ளஸ் 4, 8 + 4 12. ஞாபகம் வச்சுக்காங்க, அது மேலே போட்டால் புரியாது. 12 வந்திருக்கா? இன்னும் 4 முக்கோணம் இருக்குது. அதில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கு பாருங்கள், இப்படி பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி வருது பாருங்கள், இது 2. அதே போல் இப்படி வரும் 3. அதே போல் இப்படி இந்த செங்கோண முக்கோணம் மட்டும் 4. 12 + 4 16 முக்கோணம். நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். லாஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு புரியாது. இந்த செங்கோணம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி அதே மாதிரி 4 சைடும் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த படத்தில் 16. இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு மெமரியில் வந்துடுச்சுன்னா, நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண கூட இல்லை, நடுவில் எதுவும் கோடு வரல, எக்ஸ்ட்ரா கோடு இந்த மாதிரிலாம் கோடு எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து 16 இருக்குது. 2 மேற்பரப்புகளுக்கு இடையில் சீரற்ற மேற்பரப்பு டேஷால் விளைகின்றன. எதனால் விளைகின்றது பார்த்தீங்கன்னா உராய்வு. இதுக்குரிய ஆன்சர் உராய்வு. பின்வரும் தொடரில் அடுத்த சொல் என்ன? 16Q தான் அடுத்த சொல். ஏன் 16Qனா 2, 4, 8 அப்படியே மடங்கு. அப்புறம் 4 ஆச்சு, 8 ஆச்சு, அடுத்து என்ன ஆகும்? 8 + 8 16 ஆகும். ஓகே, அடுத்து இப்போ பி இருக்குது. பிலேருந்து ஜி எத்தனை தள்ளி வந்திருக்கு? சி, டி, இ, எஃப் 4 தள்ளி வந்திருக்கு. அப்போ இதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்தது போயிடலாம். ஜிக்கு அப்புறம் ஹெச், ஐ, ஜே, கே 4 தள்ளி வந்திருக்கா, அப்போ எல். அப்போ 4 தள்ளி வரணும். எம், என், ஓ, பி, அடுத்த எழுத்து என்ன? கியூ. அதான் ஆன்சர் 16Q. இது மாதிரி வந்தால் ஈஸி. விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் மிக சிறந்த வாழ்வாதாரம் அளிப்பதற்காக ஐஐடியோட இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்னென்னா விஸ்டார். தமிழ்நாட்டை பற்றி கொஸ்டினும் கண்டிப்பாக வருது, கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே எக்ஸாம்னால கூட தமிழ்நாடு பற்றிய சார்ந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கங்க. விஸ்டார் இதுதான் வந்து விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அவங்களோட வாழ்வு சிறக்கிறதுக்காக ஐஐடியோட இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். விக்டரி என்பது இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ சக்ஸஸ் எவ்வாறு குறிப்பிடப்படும்? லாஜிக் இதில் தான் எடுக்கணும். இப்போ விக்கு அப்புறம் ஒய் எப்படி எடுத்திருக்காங்க? WXY 2 எழுத்து தள்ளி. அடுத்தது செக் பண்ணிக்கலாம். ஐ வந்திருக்கு, ஐக்கு அப்புறம் ஜே, கே, எல் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 2 எழுத்து தள்ளி எடுக்கிறாங்க. அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் 2 எழுத்து தள்ளி நம்ம எடுத்துக்கலாம். வி தான் வரும், எல்லாத்துலேயுமே வி இருக்குது, ஆக்சுவலாக வி வரும். அடுத்து யூக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், VWX வரும். 2 எழுத்து தள்ளி சொல்கிறேன் நான். அப்போ விஎக்ஸ் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இருந்தாலும் 3வது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சி இருக்குது, சிக்கு அப்புறம் டிஇ 2 எழுத்து தள்ளி என்ன வரும்? எஃப் வரும். எஃப் இருக்கா? அடுத்தது பாருங்கள், சி இருக்குது, அப்போ எஃப் இருக்குது. அப்போ இதுதான் இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, இதுதான் கரெக்டு. அங்கே என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் அப்படியே இங்கே கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இதை வந்து கூட்டு வட்டி கணக்கு. நேற்று ஒரு கூட்டு வட்டி சம் போட்டு காட்டினேன், அதுக்காக தான் அதே பேஸில் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ தனி வட்டி நடத்தினா தனி வட்டி கூட டெஸ்ட்டில் கொடுத்துருவேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கொடுத்தேன். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தெரிஞ்சவங்க அடுத்தது போயிடுங்க. ஆன்சர் தான் 410 இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அடுத்தது போய்க்கலாம். தெரியாதவங்கன்னா கவனிச்சுக்காங்க. வேறு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஹோல் பவர் n இது. இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4000, அதாவது அசல், பிங்கிறது அசல் வந்து 4000.
1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5%. 5/100 ஹோல் பவர் 2, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. இது எப்படி மாற்றிக்கலாம்னா 1 100, 100 + 5 105, 105/100ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இதை இங்கே 2 தடவை இது அப்படியே இது மேலே வந்து 2 கொடுத்துருக்கனால 2 தடவை எழுதிக்கலாம். இதை அடிச்சுட்டு நான் இங்கேயே போட்டுறேன். 105/100. இங்கேயும் மறுபடியும் 105/100. ஏன்னா 2 தடவை வருது இல்லையா, அதனால 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, இன்னொரு 0க்கு இந்த 0 போயிடுது. மீதி 10 இருக்கு இங்கே. 2 10 வச்சுக்கலாம். 2 2 4. இன்னொரு 5 இங்கே இருக்குது. அப்போ 2 10, 1 5 5. இப்போ நான் சொல்கிற நம்பர்லாம் தனியாக பெருக்கிக்கங்க. 105 × 21 × 2. இதை பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 4410 ரூபா வரும். இது வந்து டோட்டலான அமௌண்ட்டு. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி மட்டும்தான். இப்போ வந்த அமௌண்ட்டில் அசலை கழிச்சிக்க வேண்டியதான். அசல் 4000 போச்சுன்னா மீதி எவ்வளோ 410. இதான் ஆன்சர். கூட்டு வட்டி வந்து ஈஸியாக தான் இருக்கும், போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர். இது ப்ராப்ளமேட்டிக் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு வந்து ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது எதன் மூலம் பரவுகிறது? ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து லெப்டோட்ரோம்பிடியம் டெலின்ஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சி மூலமாக பரவுது. பாருங்கள் பேர், இது கேட்கலாம் உங்களுக்கு, சிம்பிளாக தானே கேட்குறாங்க. லெப்டோட்ரோம்பிடியம் டெலின்ஸ் அப்படிங்கிற பூச்சி மூலமாக தான் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து பரவுது. எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகப்படுத்தி இவர் எனது தந்தையின் தந்தையுடைய பேத்தியின் கணவர் என்கிறார். ஒய் என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவு? எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் இருக்காரு, ஒய்ங்கிற பர்சனை அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் இந்த ஒய்ங்கிறவர் எனது தந்தையின், இவரோட தந்தையின், இவருக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு தந்தையுடைய, இவங்களோட அப்பாவுக்கு, அப்போ இவருக்கு என்ன வேணும், இவர் தாத்தா, இந்த ஏங்கிறவங்களோட தாத்தா, பேத்தியின் கணவர். இப்போ இவங்களோட பேத்தினா இந்த எக்ஸுக்கு கூட பிறந்தவங்களாக தான் இருக்கணும். ஒன்று அக்காவோ இல்லைன்னா தங்கச்சியோ. அப்போ அவங்களோட கணவர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒய்ங்கிறவர் இவங்க கூட பிறந்தவங்களோட கணவர். அப்போ இவர் என்ன ரிலேஷன் வருவார்? மைத்துனர். 600 X% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. பர்சன்டேஜ் சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று கேட்பாங்க. இது எப்படி போகணுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 600 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 எவ்வளோ சொல்லிட்டாங்க? 450ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் பார்க்கணும். 0 0 போயிடுச்சு. இந்த 6 அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், 7 42, மீதி 3, 5 30. எக்ஸோட வேல்யூ என்ன? 75. தான் இதுக்குரிய ஆன்சர். ஒரே நீதிமன்றம் கொண்ட மாநிலங்கள் எவை? பஞ்சாப்பும் ஹரியானாவும். இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்பாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க. பேல்னா 2134, எர்த்துனா 41590. அப்போ இந்த பேர்ல் அப்படிங்கிறதுக்கு என்ன குறிக்கப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி இது குறிக்கப்படும்னா, இது டைரெக்டாகவே இருக்குது. நீங்கள் சம் போட போட நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து 2134 இப்படி இருக்குது. அப்புறம் EARTH 41590. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? பேர்ல் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்ன? 2. அப்போ ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கலாம். அடுத்தது ஈயோட வேல்யூ பாருங்கள், இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். அப்போ 4. அடுத்தது ஏ என்ன? ஏ வந்து 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஆரோட வேல்யூ இங்கே பாருங்கள் 5. அப்போ அடுத்து வர எழுத்து 5. எல்லோட வேல்யூ 3. அப்போ 3. அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் ஆன்சர். காந்தி சாகர் அணை எந்த மாநிலத்தில் உள்ளது? காந்தி சாகர் அணை மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அக்னி 5 ஏவுகணை எவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடியது? கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வந்து போகும். இது தாக்கிறதுக்காக 5000 கிலோமீட்டர் போகும் இந்த அக்னி 5 ஏவுகணை. கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் ஆசிரியை, உங்கள் டீச்சர், ரோபோட்டிக் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ். அவங்க பேர் ஐரிஸு.
கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ரோபோட்டிக் டீச்சர். அதாவது ரோபோவே கிளாஸ் எடுக்கிற மாதிரி, அதுதான் ஐரிஸ். இது வந்து இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ சூப்பர் கம்ப்யூட்டரு, இல்லைனா இப்போ புதுசாக எந்த சேட்டிலைட் ஏவிருக்காங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2024 இல்லை 23லேருந்து எடுத்துக்கலாம். 23, 24, 25 வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக டெப்த்தாக போகிறது இல்லை, பேசிக் நாலேஜ் அதில் தெரிஞ்சிருக்கா, அந்த பேர், அது மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடும்போது தான் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ அட்டெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து அப்பப்போ கிளாஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.